காலையில் ஏந்திரிச்ச உடனேயே மீனுக்காரு தெருவில் மீனே வாங்கியே ஆகணும்னு அம்மு சொல்லியாச்சு. எங்கள் அம்முக்கு ரொம்ப மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்லேயே மீன் குழம்பு மட்டும் ரொம்ப பிடிக்கும். மீன் மட்டும் ரொம்ப பிடிக்கும். நீ தான் அம்மு கழுவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மு நானே கழுவி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சும்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் போய் சற்று நேரம் நின்னேன். மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீன் கழுவுற டயத்தில் எல்லா வேலையுமே அப்படியே போட்டாச்சு. மீனை கழுவிட்டு வந்து தான் எல்லா வேலையும் பார்த்தேன். மாவெல்லாம் வலிச்சு வச்சதுக்கப்புறமேலு அந்த கேப்லேயே 2 பேரும் டீ போட்டு குடித்தோம். டீ போட்டு குடித்த உடனேயே சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. அம்மு இன்னைக்கு வெளியில் போகணும், சீக்கிரம் சாப்பாடு செய்ய அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேல 2 பேரும் சேர்ந்து டீ போட்டு குடிச்சிட்டு சாம்பார் வைக்க கூட எனக்கு கொஞ்சம் லேட்டாகும். மீன் குழம்பு வந்து சீக்கிரமாக டக்குன்னு வச்சுருவேன். மீன் குழம்பு வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் வாரத்தில் எப்படியும் 2 நாளாவது எங்கள் அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்துடும். ஏதோ ஒரு மீன் வச்சே ஆகணும். அதனால் எங்களுக்கு மீன் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எங்கள் அம்முக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு எந்த மீனாக இருந்தாலும் கொஞ்சோண்டு எடுத்து அதை வறுத்துடணும். வறுக்க ஆரம்பித்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமல் வறுக்கிறதுக்கு ஆரம்பித்ததும் அதில் சாந்து ஒட்டவே இல்லை. அப்புறம் 2வது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் போட்டு அதுக்கப்புறமேல அந்த வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சதும் நல்லா சாந்துலாம் அதிலேயே ஒட்டி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிலேப்பி கெண்டை தான். ஆனால் சிலேப்பி கெண்டை வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. வறுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் போட்டு தான் சிலேப்பி கெண்டை சாம்பார் குழம்பு வச்சோம். நாங்கள் எப்பொழுதும் 1:30க்கு தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். 2 மணிக்கு சாப்பிட ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து 1:30க்கெலாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு.